என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்க போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு. அரசு, திமுக அப்படின்றலாம் வன்மையாக கண்டிக்கிறோன்ற மட்டும் ஒரு வார்த்தை வந்துச்சு. யாரை வன்மையாக கண்டிக்கிறோன்னு அதில் இல்லை. சொல்லிக்கிற மாதிரி இந்த ஆளும் திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்றத கடந்து போயிட்டாரு. இதுதான் இப்போதைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய நிலை இந்த அளவில் தான் இருக்கு. விஜய் ஒரு அறிக்கை விட்டார்னா பாஜகன்ற வார்த்தையே இல்லைன்னு தேடுவாங்க இல்லையா, டிகோட் பண்ணுவாங்களா. பார்த்தீங்களா இதில் ஒன்றிய அரசு தான் இருக்குது, பாஜகன்னு இல்லை. இங்கே பார்த்தீங்களா பாஜகவே இல்லை, இங்கே பார்த்தீங்களா திமுகனே இல்லை அப்படின்லாம் அந்த மாதிரி இதில் திமுகன்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லைன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த அறிக்கையை நீங்க விடாமலே இருந்திருந்திருக்கலாம், வச்சுட்டீங்க. இல்ல டிரைவ் பண்ணிட்டு டிராஃப்ட்லயே வச்சிருந்திருக்கலாம். இதை நீங்க அறிக்கையாவே வெளியிட்டு இருக்க தேவையில்லைன்ற. நானு அவன் கட்டு போட்டு நான் ஊருக்கு போறேன்னே கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் போறேன்னுலாம் சொல்லல, அனுப்பி வச்சாச்சு. நீங்க கிளம்புங்க தம்பி, இங்க இருக்கக்கூடாது, உங்களுக்கு இங்க சேஃப் இல்லைன்ற மாதிரி உடனடியாக அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. எப்படின்னே புரியல. 80 வெட்டுக்காயம் வாங்கின ஒருத்தன் 2 நாள்ல நல்லா இருக்கான், அவனை ஊருக்கு அனுப்பிடுறேன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னே தெரியல. என்ன இப்படி சொல்றீங்க? விஜய் வர்றாருன்னா அவரை பார்க்க வர்றதுக்காக ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணி இது பண்ணி அவரை பார்த்துட்டு போகும்போது இவங்க குக்கர் கொடுக்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த குக்கருக்கு 1 மணி நேரம் தான் வேல்யூ. அதுக்கு மேல அவனால வெயிட் பண்ண முடியாது. நீ 5 மணி நேரம் உட்கார வச்சு வெறியத்தி சரி ஏதாவது உருப்படியா பேசணும்ல. இதெல்லாம் என்ன சாதனைகள் அதெல்லாம் பேசுறது கிடையாது. அவன் வந்தா அவன் பின்னாடி போயிடுவீங்களா? இவனுக்கு நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? அவன் 41 பேரை கொண்டுட்டான்னு நீங்க அங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஜய் மட்டும்தானே சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. எடப்பாடியோ முதலமைச்சர் ஸ்டாலினோ சொல்றாங்களா? ஏன்னா அதுல அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. விஜய் மட்டும்தான் அந்த ஆஃபரை ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. மினிமம் 3000, அது 5000 வரைக்கும் கூட போகலாம், இல்லை 3000லேயே முடிஞ்சிடலாம் அவங்களுக்கு. இந்த 10,000 ரூபா இந்த பீகாரில் நடந்தோன்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 10,000 நல்லா இருக்கு, இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, நம்ம பேசாமல் ஏன் மகளிர் உரிமை தொகை அப்படி கொடுத்துடக்கூடாது, பேலன்ஸ் 10,000 உங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கட்டமாக 5000 மாதிரி உங்களுக்கு போட்டுடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவும் வந்திருக்கு. அந்த மாதிரி ஐடியாலாம் தோணியிருக்கு. ட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம விவாதிப்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ஒரு வழியா வாயை திறக்காதது திறந்துட்டாரு. யாரு தெரியும்? சொல்லுங்க. திருமாவர்கள் இந்த ஒடிசா மாநில இந்த இளைஞரை தாக்குன விஷயத்துல தமிழ்நாடு தலை குனிகிறதுன்றது ஒத்துக்கிட்டார். ஐ எம் சரண்டர் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார். இல்லையே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பச்சை கிளீன்ற வார்த்தையே அந்த இதுல இல்லையே, எப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? எப்படியோங்க தாக்குன விஷயத்துல அவர் தப்புதான்றது ஒத்துக்கிட்டாரு. யாரு தப்புன்னு சொன்னாரு? தமிழருக்கு மேல தப்பு இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு இதுக்கு தலைகுனிவுன்னாரு, அரசுக்கு. ஆமாங்க, தலைகுனி. அப்ப யார் தலைகுனிய விட மாட்டோம் யாரு சொன்னது? ஒரு தலைகுனிய விட மாட்டோம், இது தலைகுனிச்சு சேர்த்தாச்சு. ஆமா, சரி சரி சரி. ஒரு வழியா அகைன்ஸ்டாலாம் பேசல. அது சூசகமா சொல்லாருன்னு வேணா நீங்க சொல்ற மாதிரி டீகோட் வேணா பண்ணிக்கலாம். அப்படிலாம் இங்க யாரும் உட்காந்து டீகோட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் சொன்ன விஷயம் இதுதான். இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்க போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு. அரசு, திமுக அப்படின்றலாம் வன்மையாக கண்டிக்கிறோன்ற மட்டும் ஒரு வார்த்தை வந்துச்சு. யாரை வன்மையாக கண்டிக்கிறோன்னு அதுல இல்லை. சொல்லிக்கிற மாதிரி இந்த ஆளும் திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்றத கடந்து போயிட்டாரு. இதுதான் இப்போதைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய நிலை இந்த அளவுல தான் இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? ரீல்ஸ் எடுக்க போயிருக்காங்க, 2 வெட்டு வெட்டிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இது ஒரு குத்தமா? அது ஒரு குத்தமா? அந்த குத்தத்துக்காக 4 பேரையும் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் இப்படி ஒரு பொதுவான ஒரு ட்விட்டர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்றது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயம்தான். இதை ஏன் ஏமாற்றத்துக்குரிய விஷயம் நம்ம சொல்கிறோன்னா, கடந்த காலங்களில் நீங்கள் இது மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுவீங்க.
சாதாரண விஜய் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக உங்களை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, என்னை வந்து திமுக காரராக பார்க்குறாங்க, எங்களுக்கு அப்படி எங்களுக்கு இப்படின்னு வீராவேசமாக ஒரு 3 பக்கம் எழுதக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு வடமாநிலத்து இளைஞர் வந்து இங்கே தாக்கப்படுறாரு. அதுவும் கொடூரமான முறையில் சின்ன பசங்க 17 வயசு பசங்க பட்டா கத்தியை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒருத்தனை கத்தி பயன்படுத்துகிறோம் நமக்கு தெரியும், புதுசாக கத்தி பயன்படுத்துகிறவனையும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு டாக்டரா இருந்தா எப்படி ஒரு ஆபரேஷனை ஹேண்டில் பண்ணுவாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கத்தியிலே கம்பு சுத்துறாங்க, அதுதான். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும் அவனுங்க எவ்வளவு சர்வசாதாரணமா அது அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ரொம்ப எளிதா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சமுதாயத்தில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எந்த விதமான அழுத்தமத்தையும் கொடுக்காம, எந்த விதமான கண்டனங்களையும் பெருசாக தெரிவிக்காம, அதாவது விஜய் ஒரு அறிக்கை விட்டார்னா பாஜகன்ற வார்த்தையே இல்லைன்னு தேடுவாங்க இல்லையா, டீகோட் பண்ணுவாங்களா. பார்த்தீங்களா இதில் ஒன்றிய அரசு தான் இருக்குது, பாஜகன்னு இல்லை. இங்கே பார்த்தீங்களா பாஜகவே இல்லை, இங்கே பார்த்தீங்களா திமுகனே இல்லை அப்படின்லாம் அந்த மாதிரி இதில் திமுகன்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லைன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த அறிக்கையை நீங்க விடாமலே இருந்திருந்திருக்கலாம், வச்சுட்டீங்க இல்ல டிரைவ் பண்ணிட்டு டிராஃப்ட்லேயே வச்சிருந்துருக்கலாம். இதை நீங்க அறிக்கையாவே வெளியிட்டு இருக்க தேவையில்லைன்ற நான் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சம்பவத்துக்கு இவ்வளோ சாதாரண ஒரு கண்டனங்கள் அப்படின்றது திமுக கூட்டணியில இருந்தா இப்படிதான் இவ்வளவுதான் உங்களால எழுத முடியுன்றது தான் இது காட்டுது. இது அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன் எழுதக்கூடாதா, நாங்கள் வெளியே வரமாட்டோமா, எங்களுக்கு என்ன பயன்லாம் நீங்க பேசலாம். ஆனா உங்க அறிக்கை பேசிடுச்சு ஒண்ணுமே இல்லை, இது வந்து சாதாரண நிகழ்வுன்றதை கடந்து போங்கன்றத உங்க அறிக்கை பேசிடுச்சு. இதுதான் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய நிலை. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை வந்து எப்படி அண்ணன் வந்து சொல்லுவாரு, அதிமுகவை அடிமையாக்கிடுச்சு பாஜக, அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுச்சு, அதிமுகவை முழுங்கிடுச்சுன்றார். உண்மையாகவே முழுங்கிட்டு இருக்கிறது யாருன்றத அண்ணன் உணர்வாருன்னு நினைக்கிறேன். அதற்கு உதாரணம் இந்த அறிக்கை. அதுவும் என்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு என்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ நம்ம விஜய்ன்னு சொல்கிறோன்னா, விஜய் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை போய் டார்கெட் பண்ணுறீங்கல்ல. விஜய் வந்து ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு நாள் கழித்து அறிக்கை கொடுக்குறாரு, நடந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்கிறீங்களே. நீங்கள் என்னைக்கு இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க? 27ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 31ஆம் தேதி நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் எக்ஸ் தளங்கள் போன்ற சோசியல் மீடியால இது வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதை பேசியிருக்கீங்க. அதுவும் அவன் கட்டு போட்டு நான் ஊருக்கு போறேன்னே கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் போறேன்னுலாம் சொல்லல, அனுப்பி வச்சாச்சு. நீங்க கிளம்புங்க தம்பி, இங்க இருக்கக்கூடாது, உங்களுக்கு இங்க சேஃப் இல்லைன்ற மாதிரி உடனடியா அவரை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. எப்படின்னே புரியல. 80 வெட்டுக்காயம் வாங்கின ஒருத்தன் 2 நாள்ல நல்லா இருக்கான், அவனை ஊருக்கு அனுப்பிடுறேன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னே தெரியல. அனுப்பியாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அனுப்பியாச்சு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் அதை பற்றி கேட்காதீங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுதான் இந்த அறிக்கையோட சாராம்சம். அந்த பையன் இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சதுக்கான குறிக்கோள். அடுத்தது இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு டிஎம்கே நிகழ்வு, ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதாவது மக்கள் நலத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, குக்கர் கொடுக்குறேன்னு. மக்கள் நலத்திட்டம், ஆமா, குச்சமே இல்லைல்ல. குக்கர் கொடுக்குறாங்களா? குக்கர் கொடுக்கறதுல என்னங்க மக்கள் நலத்திட்டம் இருக்கு? கொடுக்கறதுல இல்ல, கொடுக்கலன்றதுதான். சரி, டிடிவி சின்னத்தை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? டிடிவி தினகரன் சின்னத்தை மறைமுகமா எங்க வீட்டுக்கு குக்கர் தேவையான பொருள் தான். பொங்கல்லாம் யார் வீட்லயும் குக்கரே இல்ல, அதனாலதான் கொடுக்குறாங்க. நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, இவங்க கொடுக்காம வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா, மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. அதாவது ஒரு டைமிங் போடுறது, ஒரு டைமிங் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நடக்கும்னு போஸ்டர் அடிக்கிறது, கொடுக்க ஆரம்பிக்கிறதே 9 மணிக்கு. அப்போ எப்படி அவங்க தாங்குவாங்க? அவங்களுக்கு வேலை இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு குக்கருக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. சரி, ஏதாவது நீங்கள் உருப்படியாக பேசுவீங்களா? அதுவும் பேச மாட்டீங்க. 1967 கலைஞர் அப்படின்னு ஆரம்பிச்சா அவனுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ என்ன இப்படி சொல்றீங்க? விஜய் வராருன்னா அவரை பார்க்க வர்றதுக்காக ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணி இது பண்ணி அவரை வந்து பார்த்துட்டு போகும்போது இவங்க குக்கர் கொடுக்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடாது? 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த குக்கருக்கு 1 மணி நேரம் தான் வேல்யூ, அதுக்கு மேலே அவனால் வெயிட் பண்ண முடியாது. நீ 5 மணி நேரம் உட்கார வச்சு சரி ஏதாவது உருப்படியாக பேசணும்ல, இதெல்லாம் என்ன சாதனைகள், அதெல்லாம் பேசுறது கிடையாது. அவன் வந்தா அவன் பின்னாடி போயிடுவீங்களா? இவனுக்கு நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? அவன் 41 பேரை கொண்டுட்டான்னு நீங்க அங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாம நிறைய பேரை பேச வைக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் ஒரு பக்கம். அப்புறம் டோக்கன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்றது, டோக்கன் ஒன்று கொடுத்துறது. டோக்கன் ஒருத்தங்கிட்ட கொடுப்பாங்க, அந்த டோக்கன் இல்லாதவன் திடீர்னு நடுவில் வருவான். இது ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்கே நடக்கும். அதுல நடந்த சம்பவம் தான் இந்த காஞ்சிபுரத்துல நடந்தது. குக்கர் கொடுக்குறன்ற குக்கர் கொடுக்குற நலத்திட்ட உதவின்னு சொல்லி வர வச்சு ஏகப்பட்ட சேர்கள் உடைஞ்சிருச்சு.
இந்த இணையத்திலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சேர் கூட உடையல அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, கட்டுக்கோப்பான கூட்டம், 1,50,000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு சேர் கூட ஒண்ணுமே ஆகலை. இது மாதிரி அந்த கூட்டத்தில் காட்ட முடியுமா? தற்கூரிங்க கூட்டத்தில் காட்ட முடியுமா? நேற்று அந்த வீடியோவில் நம்ம போடுவோம், அந்த வீடியோ போட்டால் தெரியும் எத்தனை சேர் உடஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. அதில் ஏகப்பட்ட சேர் உடஞ்சிருக்கு. அதாவது தலைமை நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இப்படி நடக்கும், மற்ற இடங்கள்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத உதாரணம் தான் இது. அதாவது மக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி அவங்கள வர வச்சு அவங்க நேரத்தை வீணடிச்சு அவங்களுக்கு குக்கர் கொடுக்குறேன், சோப்பு டப்பா கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு பேர் நலத்திட்ட உதவி கூப்பிடுவாங்க. விளையாட்டு பொருட்கள் கொடுக்குறேன்னு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம். இது ஏன்னா மக்களை வர வச்சு மக்களுக்கான நலத்திட்ட உதவின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வீட்டிலே போய் கொடுத்துருங்கன்ற தயவு செய்து. நீங்கள் கொடுக்க தான் போறீங்க, எப்படியா இருந்தாலும் கொடுக்க தான் போறீங்க, அதை கொண்டு போய் வீட்லயே கொடுத்துருங்களேன். நீங்கள் ஒரு இப்படி கொடுக்கும்போது குக்கரை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அந்த டோக்கனை கொடுத்து, அந்த டோக்கன் நிறைய பேர்கிட்ட இருக்காதுன்னு அவங்களுக்குள்ள முண்டி அடிச்சு ஓகே எதுவும் ஆகலை, ஏதோ சேர்லாம் உடஞ்சிருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, மற்றபடி எதாவது நடந்ததுன்னா அது பெரிய சம்பவம் தான். தயவு செய்து நீங்கள் நாங்கள் தான் கட்டுக்கோப்பான கூட்டம், நாங்கள் தான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. அதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. இந்த ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் தயவு செய்து சொல்லக்கூடாது. இது எத்தனை தடவை தான் சொல்றது இவங்கள்ட்ட? அதுதான் வெறுப்பா இருக்கு நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் அங்க பெரிய கட்சி, பார்த்து பேசுங்க, பெரிய பிரச்சனையாயிடும். இல்ல இப்போ ரெண்டாவது வேற உடையுது. எதே காங்கிரஸ் உடையுதா? ஆமா, புது செய்தி. புதுசா இருக்குன்னே. புதுசா இருக்கா? இல்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா எங்களை பத்தி பேசாதீங்க, எங்களோட உள்கட்சி விவரத்துக்குள்ள நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் யாருமே பேச வேண்டாம்னு சொல்லி விசிகாவையும் மதிமுக வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எங்களோட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் யாரும் வர வேணாம்னா இது வந்து ஒரு பிளவுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். காங்கிரஸ்னா உட்கட்சி பூசல், உட்கட்சி பூசல்னா காங்கிரஸ் அப்படின்னு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் காங்கிரஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு உட்கட்சி பூசல் அப்படின்றத நீங்கள் லைன்லைட்ல இருக்கணும்ல. ஆமாம், இப்போ தானே நேரம். இப்போ இல்லைன்னா வேற எப்பயும் அவங்களாலையும் எலெக்ஷன் வருது. அதுதான் சொல்கிறேன், இப்போ இல்லைன்னா அவங்களாலையும் எப்பயும் இருக்க முடியாது. என்ன நடந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர் இது வரைக்கும் யாருக்குமே தமிழ்நாட்டு அரசியலில் பெருசாக தெரியாது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில் விஜயை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுக்கப்புறம் பெரிய பூதாகரமாக அது மாறிச்சு. அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ்லேயே ஒரு நிர்வாக குழு அமைச்சு திமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இவங்க தான், இந்த குழு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கிறிஸ்தோடங்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் நடுவில் பேசினார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இது மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம திமுக கூட தான் இருக்கோம்னு சொன்னாங்க. திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கடனை விட தமிழ்நாட்டில் கடன் வந்து அதிகமாக இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வடநாட்டு அந்த பையனை வந்து வெட்டினதுக்கு வராத அந்த எல்லாருமே அன்னைக்கு வந்துட்டாங்க, ஒட்டுமொத்தமாக வந்துட்டாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டோட கடனை பற்றி எப்படி நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க? காங்கிரஸ்காரர்களே இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே பயங்கரமான திமுகலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து உடனே வந்துட்டாங்க, உடனே இறக்கி விடப்பட்டுட்டாங்க, எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க. இந்த சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் 2ன்னு நினைக்கிறேன். சிங்கம் 2 பார்த்தீங்கன்னா யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காமே, அவனை உடனே ரிலீஸ் பண்ணி, இப்போ யாருன்னே உனக்கு தெரியாது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது. உடனே ஒரு அறிக்கை ரொம்ப பிரச்சனையாமே, அது மாதிரிலாம் நீங்கள் பேச சரி, நான் என்ன பேசுனேன்னு சொல்லு பார்ப்போன்னு. ஆனால் நீ ஏதோ தப்பாக பேசுனேன்னு சொன்னாங்க, என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து எல்லாருமே தீர்த்துட்டாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கு இது வந்து பிடிக்கல. அது எப்படி? நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிறோம், எங்கள் கட்சியோட ஆள் ஒன்று பேசுகிறாரு, அது எங்களோட உட்கட்சி இது, நீங்கள் வந்து எப்படி அதுக்கெல்லாம் கருத்து சொல்லுவீங்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவையும் மற்ற கூட்டணி கட்சியினர் எல்லாரையுமே வந்து சொல்லிட்டாரு. விமர்சனம் பண்ணல, அவர் கண்டனமே தெரிவிச்சிருக்காரு. இது எங்களுடைய கட்சி பிரச்சனை, உங்களுக்கு இதில் அனாவசியமாக நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகையும் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு வகையான உரசல் தான். இது வந்து சும்மா கடந்து போகிற விஷயம்லாம் கிடையாது. இது உரசல் இருக்க தான் செய்யுது. சமீப நாட்களில் தாவேகா கூட காங்கிரஸ் கொஞ்சம் இணக்கமாக இருக்குது. இந்த அருமனையில் நடந்த கிறிஸ்மஸ் விழா, அதுக்கு முன்னாடி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்துட்டு வந்தது, ராகுல் காந்தி ஃபோனில் பேசினதுலேருந்தே இந்த சம்பவம் இந்த உரசல்ன்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் திமுகவோட போகணும்னு சொல்லி ஒரு கேங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திமுக வேண்டாம், நம்ம விஜயோட கூட்டணி வச்சா நமக்கு நிறைய பலன்கள் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற ஸ்டேட்லையும், கேரளாவோட மற்ற இதெல்லாம் ஆந்திரா கர்நாடகாலாம் போக முடியாது, கேரளாவில் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு கேரளாவில் நல்லா இருக்கு, விஜய் வந்தால் கூடுதல் பவர், அது இன்னும் நமக்கு பெட்டராக
ஒர்க் அவுட் ஆகும், அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணா கூட போதுமானதுன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனை. இங்க தொடர்ந்து திமுக தலைமை என்ன சொல்லுதுன்னா, அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்காத, அவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அதை ஒரு டீம் வந்து கேட்கறதே கிடையாது. இவங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு இங்க இருக்கிற அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும்தான் திமுக கூட இருக்கு. காங்கிரஸ் இதுலயே சில பிரிவினைகள் இருக்கு. இதுலயே சில பேருக்கு வந்து முரண் இருக்கு. தலைமை வந்து விஜய் கூட போகணும்ன்ற தலைமை, அந்த மெயின் தலைமை, டெல்லி தலைமை என்ன யோசிக்குதுன்னு தெரியல. அவங்களும் டைலமோல தான் இருக்காங்க. விஜயா திமுகவா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு பெரும்பாலான ஆப்ஷன் திமுக தான். விஜய் கூட போலான்றது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா பாண்டிச்சேரி, அப்படி இல்லைன்னா கேரளா, இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் யங்ஸ்டரா இருக்காரு, ஒரு பிரபலமான ஆளா இருக்காரு, அவர் கூட போனா நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த 40 சீட்டை விட்டுட்டு போவாங்களா? அதுதான் பிரச்சனை. இவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 40 MP சீட்டு தான் அவங்களுக்கு வேணும். அதுதான் மெயின். ஏன்னா அங்க பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு தான் இத்தனை பேர் தேவைப்படுறாங்க. அப்போ இவங்களை விட்டு கொடுத்து இவங்களால போக முடியாது. ஆனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, விஜய் கூட போய் சேர்ந்துட முடியாதான்ற ஒரு ஏக்கமும் ஒரு டீமுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான வேலை தான் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இது உரசல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது திமுக தலைமையை ரொம்ப கோவப்படுத்துது. இல்ல அவங்களுமே வந்து ஆட்சியில எல்லாம் பங்கு கிடையாது, அதிகாரத்துல எல்லாம் பங்கு கிடையாதுன்றதையும் ஒரு காட்டமா சொல்லிட்டாங்க. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லணும்னே அவசியம் இல்லை. விஜய் மட்டும்தானே சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. எடப்பாடியோ முதலமைச்சர் ஸ்டாலினோ சொல்றாங்களா? ஏன்னா அதுல அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. விஜய் மட்டும்தான் அந்த ஆஃபரை வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரலன்ற ஒரு பிரச்சனையும் அந்த விஜய் டிவிகேக்கு இருந்தாலும் இந்த ஆஃபர் அவங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு எப்படியாவது போயிட முடியாதா அப்படின்னு. கிட்டத்தட்ட பாமகவுடைய ராமதாஸ் அவர்களுடைய பாமகவும் அந்த ஆஃபரை கிட்டத்தட்ட நெருங்குறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்களுடைய மகள் அவங்க பேசும்போது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆட்சியில் பங்குனா 2 கட்சிகளும் தரமாட்டாங்க. தரக்கூடிய ஒரே கட்சி விஜய் தான். ஸோ அப்போ அவங்கள்ட்ட போகிறதுக்கான வாய்ப்பு பாமகவுக்கும் ஒரு பக்கம் இருக்குன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு போயிட்டு இருக்கு. அதற்கான அடிதான் இந்த பேச்சு அப்படின்றதும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. விஜய் கூட போயே ஆகணுன்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தது இந்த பொங்கலுக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கொடுக்கணும்ல. பொங்கல் வரப்போகுது இல்ல, டோக்கன் கொடுத்துடணும். புது வருஷம் வரப்போகுது இல்ல. ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு 5000 ரூபாய் என்னமோ தரதா ஒரு உத்தேசம் இருக்குன்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க. சில பேர் என்ன சொன்னீங்க, இந்த மகளிர் தொகை வந்து பாக்கி இருக்கிற மகளிர் தொகை வந்து இப்போ ஒரு 10,000 போடுற மாதிரியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மீதி பணத்தை போடுறோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இப்படி பார்த்தா நம்ம பார்க்கும்போது 20,000 ரூபாய் கிட்ட வருது. அதுக்கான வேலைகளா இருக்குமா, இது முன்னெடுப்பா இருக்குமா? ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு, ஜனவரி ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால இதை நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? 3 மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணும். நிறைய எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சிருந்தாலும் ஓட்டில் நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் அடிபட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இதாகிடுமோ, மைனஸ் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக இந்த பொங்கல் போன தடவைலாம் உங்களுக்கு எதுவுமே தரலை. வெறும் பொருள் மட்டும்தான் கொடுத்தாங்க. எதுவுமே அமௌண்ட்டுமே எதுவுமே கொடுக்கல. ஆனால் இந்த தடவை உறுதியாக வந்து பணம் கொடுக்க போகிறதா வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான டோக்கன் வழங்குற பணியும் வந்து 3ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 3 ஸ்டார்ட் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 3000 வந்து கொடுக்குறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. மினிமம் 3000, அது 5000 வரைக்கும் கூட போகலாம், இல்லை 3000லேயே முடிஞ்சிடலாம் அவங்களுக்கு. இந்த 10,000 ரூபாய் வந்து இந்த பீகாரில் நடந்தோன்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 10,000 நல்லா இருக்கு, இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, நம்ம பேசாமல் ஏன் மகளிர் உரிமை தொகை அப்படி கொடுத்துடக்கூடாது, பேலன்ஸ் 10,000 உங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கட்டமாக 5,000 மாதிரி உங்களுக்கு போட்டுடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவும் வந்திருக்கு. அந்த மாதிரி ஐடியாலாம் தோணியிருக்கு. ஆனால் ஒருவேளை அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிடுமோ, எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான பேசுவாங்கன்றது தெரியாத காரணத்தினால அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க போறாங்கன்றது மட்டும் உறுதி. அது கொடுக்காம விட்டாங்கன்னாலும் பிரச்சனை. பொங்கலுக்கு பைசா கூட கொடுக்காது இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு டாக்கை வந்து கொண்டு வரும். அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு, இப்படி நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி காசு கொடுக்கறதுன்றது அப்பட்டமான இந்த ஓட்டை வந்து வாங்குறதுக்கான வேலையை தான் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு. பட் என்ன நடந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு 3000 ரூபா வந்து கிடைக்கும்னா மக்கள் தயாராக தான் இருப்பாங்க. மக்கள் வந்து என்ன வேணான்னா சொல்ல போறாங்க, 3000 ரூபா கொடுத்தா வேணான்னா சொல்ல போறாங்க. எல்லா குடும்பத்தையும் எப்படி கடன் வாங்கியாவது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ன்றதுல எவ்வளவு முனைப்பா இருக்காங்க. கடன் வாங்குங்க, அடுத்து யார் ஆட்சிக்கு வர போறான்னு தெரியல, வந்து உட்கார்ந்தோன்னு இருக்கு எல்லாருக்கும். வரணுன்றீங்க, மாதம் 10,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா. மாதம் 10,000 மாசம் 10,000 கொடுத்தீங்கன்னா டிஎம்கே யாருக்கும் வேலை வெட்டிக்கெல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை, பணம் வந்துருது இல்லை. அப்புறம்
அப்புறம் இந்த பொருளாதாரம் அது இது அதை நிதிநிலை இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களுக்கும் கவலை கிடையாது. நமக்கு வந்துருச்சு, நம்ம வயிறு இருந்துச்சா போதும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களும் ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கலாம். அது நிரந்தர முதல்வர் ஆகிடலாம். பேர் நிரந்தர முதல்வர் தான். அப்படிதானே நினைப்பு அப்படித்தானே இருக்கு. நிரந்தர முதல்வர் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருக்கு. நாமோ இல்ல பையனோ யாரோ ஒருத்தர் நம்ம தான் முதலமைச்சராக இருப்போம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதாக பேசுகிறார்கள். கழுகார் நினைக்கிறார். சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கரூர் சம்பவம். ஆமா, கரூர் சிபிஐ விசாரணை வந்து ஒரு 3 நாளாவே நடந்துட்டு இருக்கு. நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இவங்க தாவேகா தரப்புல வந்து நிறைய பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இல்லை. சிடி நிர்மல்குமார் சொல்லிட்டாரு, விஜய் அவர்களுக்கு சம்மன்லாம் எதுவும் கொடுக்கல, எல்லாமே வந்து பொய். எங்களை வந்து கேள்விகள்லாம் கேட்டாங்க, நாங்கள் அதற்கு முறையான பதிலெல்லாம் நாங்கள் வழங்கிட்டோம். எங்ககிட்ட இருந்த சில ஆதாரங்களையும் நாங்கள் வந்து வீடியோ ஆதாரங்களையும் நாங்கள் வந்து சிபிஐட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதிகாரிகள்ட்டையும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ். மறுபடியும் இதோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எங்களை விசாரணைக்கு ஒரு வேளை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வரத்துக்கு வந்து தயாராக இருக்கோம்ன்றது தான் இருக்குது. இதில் விஜய்க்கு சம்மன், விஜய்க்கு கிடுக்கு பிடி, விஜய்க்கு வந்து நெருக்கடி, இது மாதிரி எதுவுமே அதில் மாற்ற பார்க்கிறார்கள். எல்லாம் அந்த மாதிரி இது திசை திரும்பும் மிக முக்கிய அப்டேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. விசாரணை நடந்திருக்கு, அவ்வளோதான். வேற எதுவுமே நடக்கல. விஜய்க்கு சம்மனும் கொடுக்கப்படலை, எதுவும் நடக்கல. இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிபிஐ டெல்லி வசம் இருக்கு, அதனால விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து என்டிஏக்குள்ளார விஜயை கொண்டு வந்துருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்துடுவாரு. அப்படி வந்துட்டாருன்னா இங்கே திமுக வந்து இது பண்ணிடலாம், இதை வந்து விஜய்க்கு சாதகமாக முடிச்சிடுவாங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரியான அறிகுறி எதுவுமே தெரியல. அப்படி அவர் என்டிஏக்கு போகணுன்னா அதுதான் வழி கிடையாது. அவர் நேரடியாக போய் என்டிஏல சேரலாம். அதனால எந்த இதுவும் குறை சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, கூட்டணியா அரசியல்ல இருந்து கூட்டணின்றது சாதாரண விஷயம். ஆனால் அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்றதை ஒரு தீர்மானமாகவே போட்டிருக்காங்கன்னும் போது அதை யாருமே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அவங்க தீர்மானமாகவே போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாஜகவையும் எதிர்க்கிறாங்க. ஆனால் பாஜகவை விட திமுகவை அதிகமாக எதிர்க்கிறாங்கன்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பாஜகவை தான் எதிர்க்கணும், திமுகவை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. இப்போ அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுன்றாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் சீமானும் விஜயம்னு சொல்லணுமே தவிர இங்கே எதுவுமே சொல்லிடக்கூடாது. இங்கே ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு தவறாவோ எதிராவோ கண்டனங்களே தெரிவிச்சிடக்கூடாது. அப்படிதான் இங்கே இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல பாஜகவை எதிர்க்கணும் தான், ஆனால் பாஜகவை மட்டும்தான் எதிர்க்கணுன்றதான் இங்கே இருக்கிறவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. அது அவசியம் கிடையாது. கோடு போட்டு வாழ்றாங்க. கோடு போட்டு வாழ்ந்தாலும் சரி, ரோடு போட்டு வாழ்ந்தாலும் சரி, இங்கே எழுதப்படுறது ஒன்று தான், பாஜகவை எதிர்த்துரு. அது மட்டும்தான். திமுகவை அதெல்லாம் எதிர்க்கக்கூடாது. அது மிக முக்கியமான ஆபாத் பாந்தவன். அவனை எதிர்த்தோன்னா இங்கே எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இதை இன்னைக்கு கூட அறிக்கை விட்டிருக்காரு முதலமைச்சர் காலையில் ஆங்கில புத்தாண்டுக்காக. அதில் கூட நிதிக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், இங்கே வந்து கவசத்தை வச்சு இங்கே எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காரு. திராவிட பொங்கல் வைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் பொங்கல் வைக்கிறோம், அது திராவிட பொங்கலா, தமிழ் பொங்கலா, தை பொங்கலா அப்படின்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் என்ன பொங்கல் வைக்கணுன்றது. ஆனால் பொங்கல் உறுதி யாருக்கு இல்லை, ஜனநாயகன் பொங்கலா பராசக்தி பொங்கலான்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொங்கலுக்கு என்ன கொடுக்கலான்றதை பற்றி கவலைப்படுங்கள். ஏன்னா அதை தானே இப்போ ரொம்ப மிக முக்கியமானது. 3000 5000 அப்படின்ற திட்டங்களை வைங்க. அடுத்த 3 மாதத்தில் தேர்தல் இருக்குன்றதுனால அதை பற்றி யோசிங்க. திராவிட பொங்கல்லாம் வைப்போம், பொறுமையாக வைக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கண்டிப்பாக கார்த்தி, நம்ம மேலும் அடுத்த ஒரு நேர்காணலில் நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்